இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா என் ஒய்ஃபையும் என் பையனையும் கூட்டிகிட்டு பத்துமலை முருகனை தாங்க பார்க்க வந்திருக்கேன். இது எனக்கு 3வது டைமுங்க. முருகனை பார்த்தா எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு சில விஷயங்களை வேண்டிக்காண்டி நான் முருகனை பார்க்க என் ஃபேமிலியோடு வந்திருக்கேங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஒரு தடவையாச்சும் பத்துமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அப்படியே முருகா. ஸோ 3வது டைம் நான் வந்து பத்துமலை முருகனை பார்க்க வந்திருக்கேங்க. பட் இந்த திறமை வந்தபோது இது ரொம்ப ஸ்பெஷலு. என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். என் பையன் ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ என் பையனோட இந்த பத்துமலை முருகனை வந்து இந்த படிக்கட்டு ஏறி நான் கும்பிட போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. நான் 2 டைமும் வந்து வேண்டும் போது எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. என் பையன் வந்து படியில் கை கும்பிட்டு காலெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி அவனே ஏறிட்டான். நாங்கள் தூக்கலாம் இல்லை, கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். அவனே மலை ஏறிட்டான். வந்தோடனே வந்து தெய்வத்தை நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை வந்து வழிபட்டாச்சுங்க. பயங்கரமான ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்வு. சாமி கும்பிட்டோன்னே வந்து உள்ளே வந்தாவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா அந்த கோயில் அப்படி மலைக்குள்ளே இருக்குது. நம்மளை முப்பாட்டன் முருகனை அவ்வளோ அருமையாக இருக்கும். மனசுலாம் வந்து நிம்மதியாக இருக்கும். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்பில் பாஸ்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.